அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூரில் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் தொழிலில் ஈடுபட்டு வந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஜாஃபர் சாதிக் டெல்லி காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய கைதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் தலைகள் இனி உருளும் என்று குறிப்பிடுகின்றார். ஏன் அப்படின்னா, சட்டத்திற்கு புறமாக போதைப்பொருள் கடத்தல் மூலம் தான் சம்பாதித்த பணத்தை தான் எந்த கட்சியில் இருந்தாரோ அந்த திமுக கட்சியினுடைய வளர்ச்சிக்காக நன்கொடை ஏதேனும் கொடுத்திருக்கின்றாரா? அந்த திமுக மற்ற தலைவர் நடத்துகின்ற தொழில்களில் அவர் ஏதேனும் முதலீடு செய்திருக்கின்றாரா? இன்னும் குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தினர் நடத்துகின்ற தொழில்களில் அவர் ஏதேனும் முதலீடு செய்திருக்கின்றாரா? இப்படியான இன்னும் ஏகப்பட்ட கேள்விகள் எல்லாம் மக்கள் முன்வைக்கின்றார்கள். இப்படியான கேள்விகளுக்கெல்லாம் இனி விடை கிடைத்துவிடும் என்று குறிப்பிடுகின்றார்கள். வாங்க அது குறித்து இந்த காணொலியில் நாம ஜாஃபர் சாதிக் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற திமுக ஆட்சிக்கு, இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பெருசா ஆப்பு வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு புதாகரமாக வளர்ந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவர் திமுக கட்சியில சென்னையினுடைய மேற்கு மாவட்ட அயலக பிரிவினுடைய துணை அமைப்பாளராக இருந்தவர். அவர் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுகிறார் என்ற செய்தி வந்த உடனே அவர்கிட்ட திமுக கட்சி திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த விதமான விளக்கமும் கோரவில்லை. அது மட்டுமல்ல, இடைநீக்கமும் செய்யப்படவில்லை, உடனடியாக நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டார். அப்பவே மக்கள் கேள்வி எழுப்பினாங்க, இதுல ஏதேதோ உள்குத்துகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி மக்கள் பெருத்த சந்தேகங்களை எழுப்பினாங்க. இன்னைக்கு அந்த சந்தேகம் இன்னும் பல நிலைகளில் வளர்ச்சி அடைந்து புதகாரமாக ஆகியிருக்கிறது. இப்படியான பல சந்தேகங்களுக்கான காரணங்களும் கேள்விகளும் நிறைய இருக்கின்றன. அப்படியான நிறைய இருக்கின்றவற்றில் ஒன்றை இங்கு நான் குறிப்பிடுகின்றேன். இயக்குனர் அமீர் அவர்கள் இந்த ஜாஃபர் சாதிக்கினுடைய தயாரிப்பில், ஜாஃபர் சாதிக்கினுடைய முதலீட்டில் ஒரு படம் தயாரிக்கின்றார். அப்படி தயாரித்துக் கொண்டிருந்த இயக்குனர் அமீர் அவர்கள் இப்ப இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்புடைய இந்த ஜாஃபர் சாதிக்கு பற்றி செய்தி வந்தவுடனே அந்த படத்தை இயக்குவதிலிருந்து இயக்குனர் அமீர் அவர்கள் விலகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தன்னிலை விளக்கமாக நிறைய விளக்கம் கொடுத்திருக்கிறார். தனக்கும் அதற்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்தி தனக்கும் அதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய தூய்மையை நிரூபிச்சிருக்கிறார். தன்னை குற்றமற்றவர் என்று நிரூபிச்சிருக்கிறார். அப்ப ஜாஃபர் சாதிக்குடன் இணைந்து அவருடைய தயாரிப்பில் படம் இயக்கிய இயக்குனர் அமீர் அவர்கள் தன்னிச்சையாக விளக்கம் கொடுத்த பொழுது, அதே மாதிரி ஜாஃபர் சாதிக்கினுடைய தயாரிப்பில், ஜாஃபர் சாதிக்கினுடைய முதலீட்டில் கிருத்திகா உதயநிதி அவர்கள் மங்கை ஒரு படத்தை இயக்கி இருக்கிறாங்க. அப்ப இயக்குனர் அமீரை பின்பற்றி இயக்குனர் அமீரை போல தான் தூய்மையானவர், தனக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை, தான் ஒரு குற்றமற்றவர் என்ற ஒரு நிரூபணத்தை கிருத்திகா உதயநிதி தன்னிலை விளக்கமாக கொடுக்காதது ஏன்? சரி, அவர் ஒரு பெண்மணி, கொடுக்க வேணாம் விட்டு பரவாயில்ல. அவருடைய கணவரான விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கலாம். சரி, உதயநிதி அவர்களும் கொடுக்கல. ஐயா முதல்வர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய குடும்பத்துடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய குடும்பத்திற்கும் அவருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, தன்னுடைய குடும்பத்தினர் குற்றமற்றவர் என்று நிரூபிப்பதற்காக தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்கலாமா? எதுக்கோ என்னென்ன காரணத்துக்கோ எந்தெந்த காலங்களே எல்லாம் தன்னிலை விளக்கம் கொடுத்திருக்காரு. தன்னிலையா வந்து கேள்விகள் எழுப்பியிருக்காரு. அப்படி தன்னிலையாக கேள்வி எழுப்ப தன்னிலையாக விளக்கம் கொடுத்த திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு ஏன் இதுவரைக்கும் திரு ஸ்டாலின் அவர்களோ அல்லது திரு உதயநிதி அவர்களோ அல்லது திருமதி கிருத்திகா உதயநிதி அவர்களோ எந்த விதமான விளக்கம், தன்னிலையை விளக்கம் கொடுக்கவில்லை என்று சொல்லி மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. மக்கள் இப்படி கேள்வி எழுப்புவதற்கு அடிப்படையான காரணம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, 2 வாரங்களுக்கு முன்னதாக வரை சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய திமுக அயலக பிரிவினுடைய துணை அமைப்பாளராக இருந்தவர் தான் இந்த ஜாஃபர் சாதிக். இவர் சர்வதேச போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றார். முக்கியமா என்ன அப்படின்னா, இந்த ஜாஃபர் சாதிக் குறித்து இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய காவல்துறை டெல்லி காவல்துறைக்கு ஒரு அறிவிப்பு, ஒரு செய்தி கொடுக்கிறாங்க. அந்த செய்திகள் அடிப்படையில் சென்ற 15ஆம் தேதி டெல்லி காவல்துறை அங்கு டெல்லி நகரத்தில் உள்ள கிடங்குகளை எல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அப்படி ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் போது இந்த ஜாஃபர் சாதிக்கு சொந்தமான ஒரு கிடங்கு அவங்க கைப்பற்றாங்க. அந்த கிடங்குல இருக்கிற 3 பேரை கைது செய்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 50 கிலோ போதைப் பொருள் தயாரிப்பதற்கான வேதிப்பொருள்கள், மூலப்பொருள்களும் அங்க கைப்பற்றாங்க. அந்த 50 கிலோ வேதிப்பொருள்
வந்த போதைப் பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருளுடைய மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 2000 கோடி சர்வதேச மதிப்பு சொல்லுது. அப்ப சர்வதேச மதிப்புல 50 கிலோ போதைப் பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருள் 2000 கோடி. இது ஒரு புறம். இன்னொரு புறத்துல பாருங்க, ஏறக்குறைய 450 முறைகளுக்கு மேல வெளிநாடுகளுக்கு 3500 கிலோ போதைப் பொருள் கடத்திருக்கிறாங்க. அப்ப 3500 கிலோ அப்படின்னா அப்ப எவ்வளவு மதிப்பு வருது? ஏற்கனவே 50 கிலோங்கிற 2000 கோடி சர்வதேச மதிப்பு. அப்ப இங்க 3500 கிலோ அப்படின்னா ஏறக்குறைய 1,40,000 கோடி சட்டத்திற்கு புறம்பாக போதைப் பொருள் கடத்தல் மூலம் ஈட்டியதாக இங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. அப்ப இந்த 1,40,000 கோடி எங்க போச்சு? யாரு கையில் இருக்கு? எங்க சிக்கி இருக்கு? எங்க முதலீடு செய்யப்பட்டு இருக்கின்றது? அவளா தொழில தமிழ்நாட்டு திருப்பி முதலீடு வந்திருக்குதா? திமுக கட்சிக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வெளிநாடுகளில் ஏதேனும் தீவுகள் வாங்கப்பட்டிருக்கின்றதா? வெளிநாடுகளில் ஏதேனும் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றதா? இன்னும் பல பல வகைகளில் இந்த பணம் ஏதேனும் வகைகளில் பொய்யான, தேவையில்லாத, அவசியமில்லாத, கொடுமையான வகைகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றதா? இப்படி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. அப்ப இந்த அவசியத்தின் அடிப்படையில் இந்த போதைப் பொருள் தொடர்பாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு முக்கியத்துவமாக கொடுத்து இன்னைக்கு விவாதத்துக்கு உட்படுத்துறாங்க, கேள்விகளை எழுப்புறாங்க. திமுக பதில் செய்ய வேண்டிய இடத்துல இருக்குது. ஏன்? அவங்க கட்சியில மாவட்ட துணை அமைப்பாளராக இருந்திருக்கிறார் இல்லையா, 2 வாரங்கள் முன்னதாக வர. அப்ப அந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது இல்லையா? இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க வேண்டிய செய்தியையும் நாங்க பதிவு செஞ்சு ஆகணும். 2013ஆம் ஆண்டு இந்த ஜாஃபர் உட்பட 4 பேர் 20 கிலோ போதைப் பொருள் கடத்தலில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவங்க மீது வழக்கு இருக்கிறது. அப்ப 2013 போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட, கைது செய்யப்பட்ட, வழக்கு பதிவு செய்யப்பட்ட இந்த ஜாஃபர் சாதிக் திமுக கட்சியில சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய அயலக பிரிவினுடைய துணை அமைப்பாளராக வளர்ந்திருக்கிறார் என்றால் என்ன பொருள்? திரு ஸ்டாலின் அவர்களோடு மிகவும் நெருக்கமாக இருக்கின்றார். திரு உதயநிதியோடு மிகவும் இணக்கமாக இருக்கின்றார். இதையும் கடந்து கிருத்திகா உதயநிதியுடன் இணைந்து மங்கைங்கிற படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறாங்க. அப்ப திரு ஸ்டாலின் குடும்பத்தோடு திமுகவோடு இவ்வளவு நெருக்கமாகவும் இவ்வளவு இணக்கமாக இருந்தால் மக்கள் கேள்வி எழுப்புவார்கள் என்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இருக்கின்றாரா திரு ஸ்டாலின் அவர்கள்? அவர் என்ன மரமண்டையாக இருக்கின்றாரா? தன்னிலையாக விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கின்ற சூழலில் அவர்கள் ஒதுங்கியும் பதுங்கியும் இருக்கின்ற போது மக்கள் கேள்வி எழுப்ப மாட்டார்கள் என்று அவர்களை நினைத்துக் கொண்டால் அது அவர்களுடைய குற்றம். ஏனைய திமுக காரர்கள் இன்னும் என்ன செய்யறாங்க? நீங்களே பாருங்க. இயக்குனர் அமீர் தன்னிச்சையாக வந்து விளக்கம் அளிக்கின்றார். என்ன சொல்ல போனா இயக்குனர் அமீர் அவர்களுக்கு ஒரே ஒரு பக்கத்தில் தான் அவருக்கு பொறுப்பு இருக்கு, அதையும் வந்து நிறைவேற்றிட்டார். ஆனா திமுகவிற்கு திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்திற்கு 2 பக்கம் 2 விதமான பொறுப்புகள் இருக்கு. ஒன்று கிருத்திகா உதயநிதியுடன் இணைந்து படம் தயாரிக்கப்பட்ட ஒன்று, இன்னொன்று அவர் திமுக கட்சியிலே மாவட்ட துணை அமைப்பாளராக இருந்தது. இந்த 2 நிலைகளில் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக வந்து பதிலளிக்க வேண்டிய, தன்னிச்சையாக விளக்கம் அளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. இப்ப இங்க இன்னொரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த ஜாஃபர் சாதிக் இந்த போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக இன்னைக்கு விவாதம் போய்கிட்டு. இதே மாதிரி இன்னைக்கு இந்தியா முழுக்க, இந்திய அளவுல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கூட இன்னைக்கு ஒன்னு விவாதத்துக்கு உட்படுத்தப்படுகிறது, கேள்விகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. அப்படின்னா அது தேர்தல் நிதி பத்திரம். இந்த தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக ஆரிய இந்துத்துவ சனாதன சங்கிகள் கும்பல் சேர்ந்த இவர்கள் நடத்துகின்ற அந்த பிஜேபி கட்சி 6500 கோடி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலம் இந்திய அளவுல பிஜேபி காரன் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான். அப்படின்னா தமிழ்நாடு அளவுல திமுக கட்சி தேர்தல் நிதி பத்திரம் மூலம் ஏகப்பட்ட பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்கு. இதுல பாருங்க, 2019-20ஆம் ஆண்டு திமுக கட்சிக்கு தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலம் 45 கோடி தான் வந்திருக்கு. 2019-20 நிதியாண்டுல வெறும் 45 கோடி திமுகவுக்கு தேர்தல் நிதி பத்திரம் மூலம் பணம் வந்திருக்கு. 2020-21ல 80 கோடி வந்திருக்கு. ஆனா இவங்க ஆட்சிக்கு 2021ல வந்த பிறகு அந்த 2021-22ஆம் ஆண்டு நிதியாண்டுல மட்டும் திமுக கட்சிக்கு 318 கோடி தேர்தல் நிதி மூலம் பணம் வந்திருக்கு. பாருங்க எவ்வளவு பெரிய கொடுமை. இதுல இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, அந்த 2021-22ஆம் ஆண்டு மொத்தமாக மாநில கட்சிகள் 36 மாநில கட்சிகளுக்கு 1213 கோடி வந்தது. எல்லா மாநில கட்சிகளுக்கும், இந்த 36 மாநில கட்சிகளுக்கும், அந்த 36 மாநில கட்சிகளுக்கு வந்து 1213 கோடியில இந்த திமுகவுக்கு மட்டும்
318 கோடி, அதாவது 26%. பாருங்க, 36 கட்சிகள், திமுகங்கிற ஒற்றை கட்சிக்கு மட்டும் 26%, 318 கோடி வந்ததுன்னா எவ்வளவு பெரிய கொள்ளை! அப்படியே உடம்பே நடுங்குது, கொள்ளை நடுங்குவாங்களா அது மாதிரி நடுங்குது நமக்கு. இவ்வளவு பெரிய கொள்ளை தேர்தல் நிதி பத்திரம் மூலமாக தமிழ்நாட்டில் கொள்ளையடித்தது திமுக கட்சி. இது ஒரு புறம். இன்னொரு புறம் என்னன்னா, இதுல ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி எழுது. இந்த 318 கோடி திமுக தேர்தல் நிதி பத்திரம் மூலம் சம்பாதிச்சிருக்கிறாங்க, திரட்டி இருக்கிறாங்க இல்லையா? அப்ப இந்த தேர்தல் நிதி பத்திரத்துல இந்த ஜாஃபர் சாதிக் சட்டத்திற்கு புறம்பாக இந்த போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணத்தில் நன்கொடையாக திமுகவுடைய கட்சி வளர்ச்சி நிதிக்கு ஏதேனும் கொடுத்தாரா, எவ்வளவு கொடுத்தார் என்ற கேள்வியும் மக்கள் இப்ப எழுப்புறாங்க. அப்ப இத்தனை கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு.